காட்டின் அடர்ந்த இருளில் அந்த சிறுத்தை அசைவற்று பதுங்கியிருந்தது. அதன் கண்களில் இரை தெரியவில்லை. மாறாக அதன் இலக்கு மட்டுமே தெரிந்தது. தூரத்தில் ஒரு மான் கூட்டம் மேய்ந்து கொண்டிருந்தது. எந்த ஒரு சாதாரண வேட்டைக்காரனும் உடனே பாய்ந்திருப்பான். ஆனால் இந்த சிறுத்தை நகரவில்லை. சரியாக அந்த தருணத்தில் காற்று திசை மாறியது. சிறுத்தையின் வாசம் மான்களுக்கு எட்டாதவாறு அது தன் நிலையை மாற்றிக்கொண்டது. இதுதான் சாணக்கியர் சொன்ன விவேகம். வெற்றி என்பது வெறும் பலத்தில் இல்லை, அது சரியான சூழலை உருவாக்குவதில் இருக்கிறது. மான்கள் ஒவ்வொன்றாக விலகிச் செல்ல ஒரு பலமான மான் மட்டும் தனித்து நின்றது. சிறுத்தையின் தசைகள் முறுக்கேறின, மூச்சுக்காற்று மெதுவானது. அந்த நொடி ஒரு மின்னல் வெட்டுவது போல சிறுத்தை பாய்ந்தது. மான் சுதாரிப்பதற்குள் வேட்டை முடிந்துவிட்டது. இங்கே சிறுத்தை பயன்படுத்தியது அதன் கால்களை மட்டுமல்ல, அதன் பொறுமையை. சாணக்கியர் கூறுவார், ஒரு சிறுத்தை புதர்களுக்கு பின்னால் மறைந்திருப்பது அதன் பயம் அல்ல, அது காட்டை ஆளப்போகும் மௌன புரட்சி. அதுபோலவே உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் வரை அதை ரகசியமாக வைத்திருங்கள். உங்கள் வெற்றி சத்தம் உலகிற்கு கேட்கும்போது உங்கள் எதிரிகள் சிதறி ஓட வேண்டும். சிறுத்தை காட்டில் வேட்டையாடும், சாணக்கியன் அறிவால் வேட்டையாடுவான். இந்த ரகசியங்களை நீ உணர்ந்துவிட்டால் உன்னை வீழ்த்தும் ஆயுதம் இன்னும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. நிஜமான சிறுத்தையாக மாறத் துடிப்பவர்கள் மட்டும் அந்த சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி நம் கூட்டத்தில் இணையுங்கள். துணிவிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். திறமை இருந்தால் அதை சாதித்துக் காட்டுங்கள். கடைசியாக ஒரு கேள்வி. சிறுத்தையைப் போல பதுங்கி பாய்வது புத்திசாலித்தனமா, அல்லது சிங்கத்தைப் போல நேருக்கு நேர் மோதுவது வீரமா? உங்கள் பார்வையில் எது உண்மையான வெற்றி? பதுங்கல் அல்லது பாய்ச்சல்? இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள்.